மும்பை தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதியை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அமெரிக்கர்கள் 6 பேர் உட்பட 166 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்த கனடா தொழிலதிபர் தஹாவூர் ராணா மூளையாக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது 63 வயதாகும் தஹாவூர் ராணாவை கடந்த 2009ஆம் ஆண்டு FBI அதிகாரிகள் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் கைது செய்தனர். தற்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தஹாவூர் ராணாவை நாடு கடத்தும்படி அமெரிக்காவிடம் இந்திய அரசு கோரிக்கை விடுத்தது. இதற்கிடையில் தம்மை இந்தியாவுக்கு நாடு கடத்த தடை விதிக்க கோரி கலிபோர்னியா மற்றும் சான் பிரான்சிஸ்கோ நீதிமன்றங்களில் தஹாவூர் ராணா தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் தஹாவூர் ராணா மேல்முறையீடு செய்தார். இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் 2 நாள் பயணமாக அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி பயங்கரவாதி ராணாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு அந்த நாட்டு அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்.